மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. ஸ்டாப் ஸ்டாப். பாடல் வரிகளை மாற்றி எழுதுங்க. மரணம் என்னும் தூது வந்தது, அது மாரடைப்பு எனும் வடிவில் வந்தது. இப்ப மங்கையினால் வர மரணத்தை விட மாரடைப்பினால் வர மரணத்தின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தன் தகாத உறவுக்கு தடையாக இருந்த தன் கணவனை அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொன்றாள் மனைவி. இந்த நியூஸை பார்க்கறத விட காலையில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது மாரடைப்பினால் இறந்து விட்டார், இந்த நியூஸ் தான் நம்ம அதிகமா பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மாரடைப்பு, இருதய நோய் மற்றும் பக்கவாதம் யாருக்கெல்லாம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு கொடுங்க. வாழுங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யாருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா டயபெட்டிக் பேஷண்ட். வேணாம் நம்ம லாஸ்ட்ல இருந்து போவோம். எதுக்குன்னு காரணத்தை நான் லாஸ்ட்ல சொல்கிறேன். The first number one place going to alcoholism. சரக்கு அடிக்கிறது. சரக்கு அடிக்கிறதுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர் மற்றும் ஸ்ட்ரோக் வர அதிக வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஹை கொலஸ்ட்ரால். நம்ம உடம்புல அதிகமான கொழுப்பு சத்துக்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மூணாவது ஒன் ஹைப்பர் டென்ஷன், இரத்த அழுத்தம் அல்லது இரத்த சோகை. நம்ம நார்மலாக பிளட் ப்ரெஷர் நம்ம உடம்புல இருக்க வேண்டியது 120 to 80 mmHg. இப்போ நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறதுனால நார்மல் பிபி 130 to 140 கொஞ்சம் அக்செப்டபிள் பிபி. நார்மல் பிபி கிடையாது, அக்செப்டபிள் பிபின்னு சொல்லுவாங்க. எபோவ் 140 ஒரு 150 இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹை பிபி சொல்லுவாங்க. ஹை பிபி இருக்கிறவங்களுக்கும் மாரடைப்பு வர அதிக வாய்ப்பு. தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். அதுக்கு முன்னாடி ஸ்மோக்கிங் காசஸ் ஹார்ட் அட்டாக். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் புகைப்பிடிக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது அன்ஹெல்தி டயட். கண்டதையும் சாப்பிட்றது, கண்ணால் பார்க்குறதையும் சாப்பிட்றது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டாலே உங்களுக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும், கொஞ்சம் படபடன்னு வரும். வேற வழி இல்லை, டயட் ஃபாலோ பண்ணுங்க. தேவையான அளவு சாப்பாடு எடுத்துக்கங்க. அதில் ஹை ப்ரோட்டீன், ஃபைபர் இருக்கான்னு பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹை கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது லாக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. லாக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா நம்ம உடம்புல வியர்வை வராமல் நம்ம எந்த வேலை பார்க்குறோமோ அது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். வேலை பார்க்குறது வேற, உடம்பு உழைச்சி வேலை பார்க்குறது வேற. இந்த ஐடி கம்பெனியில் சென்னையிலலாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்கெல்லாம் ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் இருப்பாங்க, ஏர் கண்டிஷனர் இருக்கும் ரூமில். அந்த அளவுக்கு வேர்வை இருக்காது, ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கலாக வந்துட்டு அவங்க ஒர்க் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம டெய்லியுமே உடற்பயிற்சி செய்கிறது நமக்கும் நம்மளுக்குள்ளே இருக்க ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வரப்போகிறது ஓவர் வெயிட். ப்ரெக்னென்ட் இல்லைங்க, ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஒபிசிட்டி நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. பிஎம்ஐன்றது பாடி மாஸ் இண்டெக்ஸ். நம்ம நார்மலோட பிஎம்ஐ வேல்யூ 16லேருந்து 25. அந்த பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஹைட்டையும் வெயிட்டையும் டிவைட் பண்ணுவாங்க. ஹைட் வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா சொன்னாலும் புரியாது. இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும், அதுதான் பிஎம்ஐ. ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பாங்க, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருப்பாங்க. அவங்களோட பிஎம்ஐ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பிஎம்ஐ வந்துட்டு நமக்கு நார்மலாக இருந்துச்சுனாலே நம்ம உடல் பருமன் இல்லை. வெயிட்டாக இருப்பார், இல்லை இத்தனை கிலோ இருக்கிறது தான் உடல் பருமன், 50 கிலோ இருக்கிறது, 80 கிலோ இருக்கிறது, 100 கிலோ இருக்கிறது, அது உடல் பருமன் கிடையாது. அவர் ஹைட்டு 200 சென்டிமீட்டர் இருக்காரு, வெயிட்டு 100 கிலோ இருக்குன்றப்ப அது நார்மலாக தான் இருக்கும். பிஎம்ஐன்றது நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கும் குண்டா இருக்கிறவங்களுக்கும் தொப்பை போட்டவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம லாஸ்ட்ல இருக்கிறது டயபெட்டிக், சுகர் பேஷண்ட், நீரிழிவு நோயின் தமிழில் சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக சுகர் நம்ம உடம்புல எவ்வளோ இருக்கணும்? ஃபாஸ்டிங் டயத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 80லேருந்து 100க்குள்ளே இருந்தால் போதும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 120க்குள்ளே இருந்துச்சுன்னா அது நார்மல் வேல்யூ. அதை விட அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க ப்ரொஃபஷனலை கேட்டு டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. டயபெட்டிக் சுகர் இருக்கிறவங்களுக்கும் மாரடைப்பு, ஹார்ட் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து 8 வாய்ப்புகள், 8 எதனால் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வர்றன்ற 8 முக்கியமான அம்சங்களை பார்த்தோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் எதுக்கு நம்ம பின்னாடி இருந்து போகிறோன்னு. ஏன்னா இதை சொல்கிறப்ப என்ன பண்ணுவோன்னா 8 இருக்குது, நான் சரக்கும் தம்மு மட்டும்தான் அடிக்கிறேன், மற்றதெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், அதனால் எனக்கு வராதுன்னுவான். அவனை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இதுக்கு வீடியோக்களை இன்னொருத்தவங்க கேட்பான். ஏன்னா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் நிறைய பேர்த்திட்ட சொல்லிட்டேன், எவனும் கேட்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி, ஃபேமிலி சர்க்கிள்லேயும் சரி, கொஞ்ச நாச்சியும் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோண்டா, வாழணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்கு தான் எல்லாருமே ஓடுறோம். நம்ம நல்லபடியாக வாழணும்னா அதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணிங்க. இதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் இறக்கவே மாட்டீங்க, லாஸ்ட் வரைக்கும் உயிரோட இருப்பேன்லாம் கிடையாது. இறப்பு விகிதத்தை நம்ம குறைக்கலாம். 4 பேர் கொண்டு போய் குழியில் தள்ளுறதுக்கும் நம்மளா போய் குழியில் விழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிடா பிரவீன, நான் சரக்கு அடிக்கிறதுனால எனக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும்னு தானே கேட்குறீங்க. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். சரக்கு அடிக்கிறதுனால எப்படி நம்ம உடம்புல ஹார்ட் அட்டாக் வருது, உடல் பருமன், உடல் கொழுப்பு, பிபி, பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக், இதனால் எப்படி நம்ம உடம்புல ஹார்ட் அட்டாக் வருதுன்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.